டயபெட்டிஸ் அண்ட் வெயிட் லாஸ் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வித்தியாசமான ஒரு சுண்டல் தாங்க பார்க்க போகிறோம். சோயாவும் வேர்க்கடலையும் வச்சு இந்த சுண்டல் செய்ய போகிறோங்க. ரொம்ப 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 ஈஸியான ஒரு ரெசிபிங்க. சோயாவையும் வேர்க்கடலையும் வேக வச்சுட்டாலே முக்கால்வாசி வேலை முடிஞ்சதுங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாவை தட்டி சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மணம் வந்ததும் நம்ம வேக வச்சுருக்க சோயாக்களை சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடணுங்க. கிளறி விட்டதும் நம்ம வேக வச்சுருக்க வேர்க்கடலையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டு ஃபைனலாக கொத்தமல்லியும் லெமன் ஜூஸையும் சேர்த்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டியான கேலரிஸ் கம்மியான அதே நேரத்தில் ப்ரோட்டீன் ரிச்சான சுண்டல் ரெடிங்க. இந்த சுண்டலை வாரத்தில் ஒரு 3 நாளைக்காவது பிரேக்ஃபாஸ்ட் கூட டின்னருக்கோ எடுத்துகிட்டு வந்தோன்னா டயபெட்டிஸும் நார்மலாக இருக்குங்க, வெயிட்டும் லாஸ் ஆகும்.